எல்வா ஜோனாக்கு அப்போ 22 வயசு. ஒரு நாள் எராஸ்மஸ் என்ற நபர் கூட எல்வாவுக்கு அறிமுகம் ஏற்படுது. பார்த்த உடனே 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு அந்த 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. பழகி கொஞ்ச நாளிலேயே அவங்களுக்கு திருமணமும் ஆகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சந்தோஷமாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த அந்த சமயம் எல்வா 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்த படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுறாங்க எல்வா. இதை பார்த்த ஹஸ்பண்ட் பயந்து போய் உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணுறாரு. அப்போ எல்வாவை சோதனை பண்ண டாக்டர் எல்வா இறந்து போயிட்டதா சொல்கிறாரு. இதை கேட்ட எராஸ்மஸ் இதை தாங்க முடியாமல் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் தகவல் சொல்லப்பட்டு எல்லாரும் வரவழைக்கப்படுறாங்க. எராஸ்மஸ் கதறி கதறி அழுகிறத பார்த்த ரிலேட்டிவ்ஸால் அதை தாங்க முடியலை. ஏன்னா திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்திலே பேரண்ட்ஸ் ஆக போகிற இந்த சமயத்தில் இப்படி ஆனதை நினச்சி அங்கே வந்த எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. எல்வாவோட இறுதிச் சடங்கு முடிகிற வரைக்கும் எராஸ்மஸ் அவங்க பாடியை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே தான் இருந்திருக்காரு. அவங்கள விட்டு போகவே இல்லை. இறுதிச் சடங்கு பண்ண வேண்டிய நேரம் ஆனதுனால அவர் அங்கேருந்து நகர்த்த பார்த்துருக்காங்க. ஆனால் அப்போ கூட அவர் அங்கேருந்து அசையவே இல்லை. தொடர்ந்து கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே தான் இருந்திருக்காரு. கடைசியாக ஒரு வழியாக அவர் அங்கேருந்து இழுத்து அந்த இறுதிச் சடங்கை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்வாவை கடைசியாக ஒரு தடவை பார்க்க வந்த நபர்களை கூட பார்க்க விடாமல் தொடர்ந்து கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே தான் இருந்திருக்காரு. கனத்த இதயத்தோட ஒரு வழியாக அந்த இறுதிச் சடங்கு நடந்து முடியுது. எல்வா இறந்து 1 மாதத்துக்கு அப்புறம் எராஸ்மஸ் மெல்ல அந்த துக்கத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் 1897 பிப்ரவரி. எல்வாவோட அம்மா மேரி அப்போ வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க. தன்னோட பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரூமில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ சடனாக அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா நிழல் மாதிரியான ஒரு உருவம் அவங்க முன்னாடி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அம்மா அப்படின்னு ஒரு சத்தமும் கேட்குது. பயந்து போன மேரி உடனே எழுந்திரிச்சு அந்த வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால யாரையும் அங்கே பார்க்க முடியலை. அதனால் மறுபடியும் அவங்க தூங்க போயிடுறாங்க. மறுநாள் வழக்கம் போல் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போயிருக்காங்க. மறுபடியும் யாரோ ஒருத்தர் தன்னை கூப்பிடுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதனால் ரொம்பவே பயந்து போன மேரி நடந்ததையெல்லாம் மறுநாள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான், அதை பற்றி எதுவும் நினைக்காதன்னு சமாதானப்படுத்தியிருக்காங்க. மேரியும் ஆமாம் ஒருவேளை இது என்னோட இமேஜினேஷனாக கூட இருக்கலாம்னு அமைதியாக இருக்காங்க. ஆனால் மறுபடியும் அன்னைக்கு நைட் மேரிக்கு அந்த குரல் கேட்குது. அதில் அம்மா நான் தான் உன் பொண்ணு அப்படின்னு சத்தம் கேட்குது. ஆரம்பத்தில் அதை கேட்டு மேரி பயந்தாங்க. ஆனால் அந்த சத்தம் திரும்ப திரும்ப அவங்களுக்கு கேட்டிருக்கு. அம்மா நான் தான் உன் பொண்ணு, உன்னோட உதவி கேட்டு தான் நான் வந்திருக்கேன்னு அந்த சத்தம் வந்திருக்கு. உடனே மேரி தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு நான் கொலை பண்ணப்பட்டிருக்கேன், என்னை கொலை பண்ணவனை தண்டிக்கணும்னு அந்த குரல் சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் மேரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல தன்னோட பெட்டில் இருந்து எந்திரிச்சு அந்த நிழல் தெரிஞ்ச பக்கமாக நடந்து போகிறாங்க. அப்போ அவங்க அங்கே போகிறதுக்குள்ளே அந்த நிழல் சடனாக மறைஞ்சும் போகுது. இதை பற்றி மேரி தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லும்போது நீ வீட்லேயே இருக்கனால தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது, அதனால் நீ எங்கேயாவது வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் தோணாதுன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேரி அதுக்கு மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சம்பவம் மேரிக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே மேரி டெய்லி நைட்டு வர்றது தன்னோட பொண்ணு தானோன்னு மெல்ல நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அன்னைக்கு நைட் மறுபடியும் மேரிக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. உடனே தன்னோட பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காந்து என்ன ஆச்சு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த குரல் நான் படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்தனால இறக்கலை, என்னை கொலை பண்ணிட்டாங்க, என்னை கொலை பண்ணவனை உங்களால் தண்டிக்க முடியுமான்னு கேட்குது. அப்போ மேரி
முழு கதையும் சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த குரல், உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா இப்போவே காட்டுறேன்னு சொல்லுது. அதுக்கு மேரியும் சரி ப்ரூஃபை காட்டுன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த குரல், என்னோட கழுத்தில் ஒரு மார்க் இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் கீழே விழுந்து இறக்கலைன்னு அப்படின்னு சொல்லி சடனாக எல்வாவோட உருவம் மேரி முன்னாடி வந்து தன்னோட கழுத்தை திருப்பி அந்த மார்க்கை காட்டவும் செய்யுது. அதில் நிறைய மார்க்ஸ் இருக்கிறதையும் மேரி பார்க்குறாங்க. உடனே இந்த மார்க்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்வா, இது எல்லாம் கழுத்து எலும்பு உடையிற அளவுக்கு நெரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மார்க்ஸ், இதனால் மூச்சு விட முடியாமல் தான் நான் இறந்து போனேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உன்னை கொன்னது யாருன்னு மேரி கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்வா, தன்னை கொன்னது வேறு யாரும் இல்லை, தன்னோட கணவர் எராஸ்மஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவர் உன்னை கொல்லணும்? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக தானே இருந்தீங்க அப்படின்னு மேரி கேட்டிருக்காங்க. அப்போ தான் நடந்தது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்வா. எங்களோட மேரேஜுக்கு அப்புறம் தான் எராஸ்மஸ்க்கு ஆல்ரெடி 2 முறை திருமணம் ஆயிருக்குன்றதே நான் கண்டுபிடிச்சேன். அந்த விஷயத்தினால எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்துச்சு. அப்படி தான் ஒரு நாள் நைட் எராஸ்மஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஆர்கியூமெண்ட் பெரிய சண்டையாக மாறிச்சு. அப்போ தான் எராஸ்மஸ் என்னோட கழுத்தை ஹார்டாக நெரிக்க ஆரம்பித்தார். அப்போ நான் படிக்கட்டில் நிலத்தடுமாறி கீழே விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு எல்வா மேரி கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையேன்னு மேரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்வா, என்னோட இறுதிச் சடங்குகளை ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இல்லை, நான் எதையும் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்வா, அம்மா நீங்கள் தான் என்னை வளர்த்தீங்க, உங்கள் கூட தான் நான் அதிக நாள் இருந்திருக்கேன். என் மேரேஜுக்கு அப்புறம் கூட பல தடவை நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதில் என்னைக்காவது நான் நெக் கவுன் போட்டிருக்கதை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்காது. நான் இறந்த அன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேரி, ஆமாம் நான் பார்த்தேன், நீ ஒரு லாங் கெவுன் போட்டிருந்த, அந்த கெவுனால் தான் தடுக்கி விழுந்துட்டதா நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் எராஸ்மஸும் கவுன் தடுக்கி கீழே விழுந்துட்டதா தான் மேரி கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அம்மா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு மட்டும் எதுக்காக நான் அந்த கவுனை போட போகிறேன்னு எல்வா மேரி கிட்ட கேட்டிருக்காங்க. உடனே மேரி, அப்போ உன்னோட சாவுக்கும் அந்த கவுனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யாரும் தன்னோட கழுத்தில் இருக்க மார்க்கை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக எராஸ்மஸ் தான் அந்த கவுனை தனக்கு மாட்டி விட்டதா எல்வா மேரி கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அம்மா நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன், அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். நான் இறந்த அன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க, யாராவது என்னோட பாடி பக்கம் வந்தாங்களான்னு எல்வா மேரி கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் மேரிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அன்னைக்கு எராஸ்மஸ் யாரையும் பாடி பக்கம் நெருங்க விடாமல் பாடியை கட்டி பிடிச்சி அழுத மாதிரியே தான் இருந்திருக்காரு. உடனே எல்வா, அவன் என்னை கட்டி பிடிச்சி அழுகலாம் இல்லை, யாராவது அந்த மார்க்கை பாத்திரக்கூடாதுன்னு என்னை கட்டி பிடிச்சி அந்த மார்க்கு தெரியாமல் மறைச்சிக்கிட்டான். ஏன்னா யாராவது க்ளோஸாக வரும்போது அந்த மார்க்கை பார்த்துட்டு அவன் மாட்டிப்பான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் யாரையும் என் பக்கத்தில் வரவே விடலை. அதுக்கு மேரியும், ஆமாம் எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணாங்க, எராஸ்மஸ் யாரையும் பக்கத்தில் வரவே விடலை. அது மட்டும் இல்லாமல் யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணும் போதெல்லாம் பாடியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருக்காரு எராஸ்மஸ். அப்போ தான் மேரி, உன்னை எக்ஸாமின் பண்ண டாக்டர் கூட இது ஆக்சிடென்டல் டெத்து தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு மேரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்வா, அம்மா ஒரு லாயரை கூட்டிகிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட அவர் என்னை ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணாரா இல்லையான்னு கேளுங்க, உங்களுக்கு உண்மை தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை கொலை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்னோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தன்னோட மகளோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்ட மேரி லோக்கல் லாயரை மீட் பண்ணி நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லாயர், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு ஆவி உங்ககிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிச்சான்னு சிரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை கோர்ட்லலாம் சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன் நானே நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேரி, என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த விஷயம் தெரிய வந்ததுலேருந்து நான் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கேன். எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இது ஒரு கொலையாக தான் இருக்கணும்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வாங்க அந்த டாக்டர்கிட்டயே போய் விசாரிப்போம்னு கூப்பிட்டுருக்காங்க.
இதுக்கு அந்த லாயர் ஒத்துக்கிட்டு 2 பேரும் அந்த டாக்டரை மீட் பண்ணி எல்வாவோட டெத் ஆக்சிடென்டல் டெத்துன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, எதை வச்சு நீங்கள் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர், நான் அந்த வீட்டுக்கு போனப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ தன்னோட மனைவி படியில் தடிக்க விழுந்ததாக சொன்னார். அப்போ அவங்களோட பல்ஸை செக் பண்ணி பார்த்து உங்கள் ஒய்ஃப் உயிரோட இல்லைன்னு சொன்னதும் பயங்கரமாக அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை பக்கத்திலே போக விடலை. அவர் இப்படி கதறி அழுகிறத பார்த்து நானும் அவங்கள ஃபர்தராக எக்ஸாமின் பண்ணலை. அவரை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதனால் நானும் அவங்க தவறி தான் விழுந்திருப்பாங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அந்த டாக்டர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த லாயர், இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா. இவங்க கனவுல அந்த பொண்ணு டெய்லி வந்து தான் கீழே விழுந்து இறந்து போகலை, கொலை பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொன்னதா அந்த லாயர் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட டாக்டர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகியிருக்காரு. அப்போ தான் எராஸ்மஸ் அந்த டாக்டரை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண விடாமல் வேணும்னே தடுத்துருக்கிறது அந்த டாக்டருக்கு புரிய வருது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது அந்த லாயர் பாடியை தோண்டி எடுத்து ரீஎக்ஸாமின் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் இதை பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த லாயர் ரீஎக்ஸாமின் பண்ண கோர்ட் மூலமாக பெர்மிஷன் வாங்க முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அந்த டாக்டர் எப்படி ஒரு கனவை ஆதாரமாக வச்சு பெர்மிஷன் கேட்க முடியும், வேறு ஏதாவது அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஆனால் அந்த லாயர்கிட்ட இதை தவிர வேறு எந்த எவிடன்ஸும் இல்லை. இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட நீங்கள் முறையாக எக்ஸாமின் பண்ணாதது உண்மைதானான்னு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்லியிருக்காரு. இப்படி ப்ராப்பர் எக்ஸாமின் பண்ணப்படாததுக்கு கோர்ட் மூலமாக வருத்தம் தெரிவிக்கப்பட்டாலும் எப்படி ஒரு ஆவியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுன்னு குழம்பி போயிருந்தாங்க. அப்போ தான் அந்த லாயர் டாக்டர் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணாத விஷயத்தை கன்சிடர் பண்ணி பாடியை ரீஎக்ஸாமின் பண்ண அனுமதி வழங்க சொல்லி கேட்டிருக்காரு. அதன்படி ஒரு வழியாக கோர்ட்டில் அந்த பாடியை ரீஎக்ஸாமின் பண்ண அனுமதியும் வழங்கப்படுது. 1987 பிப்ரவரி 22 எல்வாவோட பாடி தோண்டி எடுக்கப்பட்டு ரீஎக்ஸாமினும் பண்ணப்படுது. 3 நாள் கழிச்சு வந்த ரிப்போர்ட்டில் மேரி கிட்ட எல்வா சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைன்னு கன்ஃபார்மும் பண்ணப்படுது. கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு அதனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தான் எல்வா இறந்துருக்கதா ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண கோர்ட்டில் ஆர்டரும் போடப்படுது. அதன்படி எராஸ்மஸ் கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் எராஸ்மஸ். அதில் எராஸ்மஸ்க்கு இதுக்கு முன்னாடி 2 திருமணம் ஆகிருக்கு. முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. 2வது மனைவி மேரேஜ் ஆன சில வருஷத்தில் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்வா கூட எராஸ்மஸ்க்கு திருமணமும் ஆகியிருக்கு. அப்போ தான் அன்னைக்கு ஏற்பட்ட சண்டையில் எல்வாவோட கழுத்தை நெரிச்சு அவங்கள கொலை பண்ணியிருக்காரு எராஸ்மஸ். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது தான் இந்த உண்மையெல்லாம் சொன்னது எல்வாவோட ஆவின்னு எராஸ்மஸ்க்கு தெரிய வருது. எல்வாவோட ஆவினால தான் இவ்வளோ பெரிய கேஸ் சால்வ் பண்ணப்பட்டதா கோர்ட்டில் எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. ஆனால் ஜட்ஜுக்கு இந்த கேஸில் மாற்று கருத்து இருந்துச்சு. ஏன்னா அவரோட வாழ்நாளில் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. எந்த லா புக்லையும் இந்த மாதிரி எதுவும் எழுதப்படலை. இதனால் ஜட்ஜ் ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட உங்கள் டிசிஷனை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரு ஆவியெல்லாம் விட்னஸாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேரியை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கதா எராஸ்மஸோட லாயரால் சொல்லப்பட்டுச்சு. மேரி ஒரு தடவை கூட தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி பேசலை. லாயர்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே தான் டாக்டர்கிட்டையும் கோர்ட்லையும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு டீட்டெயில் கூட மிஸ் ஆகலை. எல்லா எவிடன்ஸும் வெளிவந்த பிறகு எராஸ்மஸ் தான் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது. ஒரு ஆவி மூலமாக இந்த கேஸ் சால்வ் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட எராஸ்மஸோட செல்மேட்ஸ் பயத்தில் அவரை பல தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கதை யாரும் விரும்பலை. இதனால் வேறு செல்லுக்கு மாற்றப்பட்ட எராஸ்மஸ் 3 வருடம் கழித்து திரைக்குள்ளேயே இறந்தும் போகிறாரு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.